ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஏஜின் கேமிங். இன்னைக்கு மக்களே நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் அப்படின்னு கிராணி தான் மக்களே விளையாட போகிறேன். ஏண்டா கிராணி விளையாடுறது என்னடா நீ எவ்வளோ அதிசயமாக சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் நான் கிராணி கேம் முடிச்சதே கிடையாது, ப்ளே பண்ணதே கிடையாது. ஃபுல்லாக எனக்கு எப்படி பண்ணணும்னு விளையாடணும் எதுவுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் விளையாட போகிறேன். இந்த வாட்டி கிராணி நம்ம பீட் பண்ணுறோமா இல்லை கிராணி நம்மளே பீட் பண்ணதானா நான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். வீடியோவில் அப்பப்போ நான் பண்ணுற காமெடிக்கு நானே சிரிச்சுப்பேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. ஸோ ஜஸ்ட் வீடியோ மட்டும் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ கைஸ். ஸோ லெட்ஸ் டைவ் இன்டு த கேம் பிளே. டே 1 ஸ்டார்ட் ஆகிவிட்டது. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, டோர் எஸ்கேப்பா கார் எஸ்கேப்பான்னு பார்க்கும்போது கார் எஸ்கேப் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணி இப்போது அதுக்கான வேலைகள் மேலே ஈடுபட ஆரம்பிச்சிட்டேன். இந்த ரூமுக்குள்ளே போய் நம்ம பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்னு. என்னடா இருக்குது என்ன பண்ணுறது, இந்த ஒரு பக்கம் ஹேங் ஆகுது, கஷ்டமாக இருக்குது விளையாடவே. இங்கே ஒரு ட்ராயர் இருக்குது, திறந்து பார்ப்போம். ட்ராயரை ட்ராயரில் ஒன்றும் இல்லை, இந்த ட்ராயர்லேயும் ஒன்றும் இல்லை. இன்ஜின் பாட் இருக்குங்க. இந்த இன்ஜின் பாட்டு தான் வந்துட்டு கார் எஸ்கேப்பு தேவை அப்படின்னு நினைக்கிறேன். இத்தனை வாட்டி நான் சொல்லுவேன். சரி கீழே போவோம். இங்கே ஒன்றும் இருக்காது, நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். கீழே போய் லிட்ரலி டே 1 ஒன்றுமே பண்ணலை. மேலே போனேன், இன்ஜின் பாட்டு எடுத்தேன், கீழே வந்தேன், கிராணி அடிச்சிருச்சேன். இல்லைங்க உனக்கு தெரிய வேணாமா நண்பர்களே, நான் எவ்வளோ பெரிய ஒரு அட்டை நூபாக இருப்பேன் அப்படின்ட்டு. சரி இப்போ ஒன்று பண்ணலாம். நம்ம இந்த இன்ஜின் பாட்டு எடுத்துகிட்டு நம்ம கீழே போய் அது வச்சிடலாம். அந்த காரில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருட்கள் அதெல்லாம் நம்ம மீறி பாதியெல்லாம் எடுத்துடலாம். முதல்ல கீழே போவோம். எனக்கு ஐடியாவே இல்லை என்ன எங்கே இருக்கும். ஏதாச்சும் ஓப்பன் பண்ணிப்பா. அது பார்த்துருச்சு. நம்ம கீழே போயிடலாம். அது இப்போ அந்த இங்கே தான் வரும், அந்த பெல் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது அங்கே தான் வரும். நம்ம என்ன பண்ணலாம்னா தட்டி விட்டேனே தெரியல, தட்டி விட்டுட்டேன். அங்கே தூரத்துக்கு ஏதோ ஒன்று இருக்குது. என்னது அது? செயின் கட்டர் இருக்கு. சவுண்ட் வந்துருச்சு. இப்போ கீழே வருவா, நம்ம இங்கே ஒளிஞ்சுக்கலாம். இப்போ வருவாங்க. வாடி இப்போ வருவான்னு நினைக்கிறேன். வந்துட்டால என்ன இன்னுமாடா வரல? அங்கதான் நிக்கிறாளா நான் கவனிக்கவே இல்லை. எப்போயா வந்தா வந்துட்டும் போயிட்டா வந்ததே தெரியாம நான் இந்த இதுதான் விழுந்துருச்சு போல, பின்னாடி இருக்கிறது, காருக்கு பின்னாடி இருக்கிறது கர்மத்தை. சரி இப்போ இந்த மேலே வந்து ஒயர் கட் பண்ணுறது ஒயர் இருக்கும், நம்ம கட் பண்ணிடலாம். ஆக்சுவலி இந்த ஒயர் கட் பண்ணோம்னா மேலே எங்கேயும் வந்துட்டு ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஃபேனுக்கு பின்னாடி ஏதோ கீ மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கான கனெக்ஷன் தான் இது. என்னடா என்ன தொட்டாலும் சவுண்ட் வந்துருச்சு. சீக்கிரம் போய் ஒழிஞ்சிக்கலாம். இப்போ அவன் மறுபடியும் வருவா. அவள் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவள் போனதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன். A few moments later. ரைட்டு, அவள் போயிட்டா. இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். இந்த வழியாக தான் சொன்னேன். இப்போ இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த வழியாக போயிருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஏதாவது தந்தால் சொல்லுங்கள். ஒரு வேளை இந்த கேம் இந்த பார்ட்டில் நான் முடிக்கலன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் கன்ஃபார்ம் முடிக்கலாம். இதில் போவோம். பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் கிடச்சிருச்சு. வாய் ரொம்ப வளருது. வந்துட்டு இந்த கோடு இது டோருக்கு நினைக்கிறேன். இந்த கோடு சவுண்டு கேட்டுச்சு. வந்தாலா என்ன வருவாளா? ஒரு வேளை ஒரு பக்கம் வர மாதிரியும் சவுண்டு கேட்குது. அதான் நான் இங்கே உக்காஞ்சிருக்கேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். A few moments later. ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் கைஸ். நம்ம எதுவுமே வரலை. கீழே போயிட்டு அந்த டோர் கார்டு இருக்கும், அதில் நம்ம போட்டு அந்த ஒரு இதை ஓப்பன் பண்ணி விட்டுடலாம். எதெல்லாம் கிடைக்குதோ, இந்த எஸ்கேப்புக்கு தேவையான பொருள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் வச்சு அதை ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருப்போம். soon as possible we can escape it. இருக்காளா? இல்லை, அந்த இது ஓட்டு லிஸ்ட்டுக்கா பாருங்க. ஓகே, இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ அந்த சவுண்டு கேட்டு வருவா. இங்கன்னா இந்த பூட்டுக்கிட்ட வருவா. வீட்டுக்கிட்ட வரால என்கிட்ட முன்னாடி என்ன துரத்துற? எங்கேயோ துரத்த ஆரம்பிச்சிட்டா. மேலே போய் ஒளிஞ்சிக்கலாம், கட்டில் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம். மேலே போ, அங்கே கீழே போய்க்கலாம்.
வா இப்போ வந்து பிடி என்னைய வா 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 வந்து பிடி பார்ப்போம் பிடிக்க முடியாது கிளம்பி உன்னால. என்னோட எப்படி ஹேங் ஆகுது, பிடிக்க முடியாது உன்னால. என்ன இவன் முன்னாடி போனா வரா, சரி நீ அப்படி போன இப்படி போன, எங்கே போய் இப்போ எங்கே போகிறது எனக்கு ஆக்சுவலி நீங்கள் வீடியோ பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு என்னன்னா இவன் பண்ணுறான்னு தோணும். எனக்கு என்ன பண்ணுறது எதுவுமே எனக்கு தெரியாது, ஓகேங்களா. நான் அதோ சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்திருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபார்ம் நல்லா ப்ளே பண்ணுவேன். ஐயோ தெரியும். இதனடா பட்டனு எங்க எங்கள் டெடி பேர் இருக்குங்க, இது எடு. ஓ இந்த டெடி பேர் வச்சு என்ன யூஸ் அப்படின்னு தெரியல. ஏதோ நடக்கிற சவுண்டு கேக்கு, வராளா என்ன அவ. எனக்கு வெளில போக வேகமாக இருக்குது, தூக்கி வீசியாக வர வைக்கலாம் அவளைவ. இது தூக்கி வீசியாக வரலை, சரி நம்ம வெளியே போகலாம். ஆஹா வந்துட்டாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இல்லாட்டி பிடிச்சிருப்பாவ. எனக்கு இங்கே நிற்கிறாவ, இது மாதிரி மூட முடியாதா, மூட முடியல. போயிட்டாளா, இன்னும் போகலை, சீக்கிரம் போ. போகிறாளா, போயிட்டா. சரி அப்படியே நான் கீழே போகலாம். அந்த டெலிவரி எதுக்கு எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்ச செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டெலிவரி வச்சு என்ன பண்ணாமோ அதை பண்ணுறேன். நான் ஒன்றும் பண்ணல கைஸ், அது ஹேங் ஆகுது, மன்னிச்சிடுங்க. ஆனால் போகும். இந்த கட்டிங், இந்த செயின் கட்டர் இதுக்கு வேறு எதுக்கு யூஸ் ஆகும்னு எனக்கு தெரியல. இது ஏதாவது இருக்கா? இந்த ட்ராயரில் வந்துட்டு ப்ளே ஹவுஸ் கீ இருக்குது. ஐ திங்க் அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பொம்மை, சின்ன வீட்டுக்கு பொம்மை வீடு. ஐ திங்க் அதுக்கு இது யூஸ் ஆகும் போல். இதோ இந்த வீடு தான் சொன்னேன். வராலா என்ன? ஆமாம் வரான்னு நினைக்கிறேங்க. வர மாதிரி சவுண்டு கேக்கு, வெயிட் பண்ணி பார்ப்போம். வரலை. ஓகே அப்படியே ஸ்னீக் பண்ணிக்கலாம் வீட்டுக்குள்ளே. இந்த வீடு தான். அச்சா இப்போதான் எனக்கு புரியுது. நான் வந்துட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு வீல் நான் பார்த்தேன் ஆக்சுவலாக. வந்துட்டாவ இந்த வீல் நான் பார்த்தேன்னா நான் பார்த்தேன் மேலே எங்கேயும் நான் ஒரு இடத்துல பார்த்தேன். நான் எங்கே பார்த்தேன் ஞாபகம் இல்லை. அந்த வீல் எடுத்துகிட்டு வந்து நான் இங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான மைக் இல்லை, ஒரு நல்ல ஒரு ஃபோன் இல்லை, ரொம்ப ஹேங் ஆகும். நான் வாய்ஸ் கொடுத்தேன்னா ஃபேன் சவுண்டு கேட்கும். ஒருவேளை நான் அந்த ஃபேனை ஆஃப் பண்ணேன்னா வீட்டுக்கு வெளியே நடக்கிற சவுண்டு கேட்கும். அதனால தான் அந்த ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு நான் ஒழுங்காக பேச ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி நான் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வேணும்ன்ட்டு நான் போகவே இல்லை. நான் பின்னாடி வரதுக்கு வந்து அந்த ஃபோன் இதாகிடுச்சுங்க. நான் வேணும்னு பண்ணவே இல்லை, அவுட் ஆகிட்டேன். ஓகே ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த முன்னாடி இருக்கிற சீலாம் நான் கட் பண்ணிட்டேன். ஏன் கட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் இப்போ வேணும்னு தான் நான் அதில் போய் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா ஒரு வேளை அவன் நம்மளே எது தெரியாம நான் போய் எங்கே மாட்டினேன். ஒரு வேளை நம்ம ஏதாச்சும் எடுக்கும்போது ஒரு துரத்த ஆரம்பிச்சிட்டான்னு வைங்களேன், அந்த சைடு கேப்பில் பூண்டெல்லாம் போயிட்டுருக்க முடியாது. அது நம்ம மாட்டிக்கிட்டோம்னா அவுட் ஆகிடுவோம். அதனால தான் நான் வந்துட்டு முன்கூட்டியே அது நம்ம எடுத்துருந்தான்னு தான் மாட்டினேன். பார்த்தா இப்போ பிடிச்சிட்டா. நான் என்ன பண்ணுறது ஒன்றுங்கப்பா, முடியலடா டேய். ஐயோ 4வது நாளுங்க, ஒன்றுமே நான் பண்ணலை. எனக்கு என்ன கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் இந்த வீடியோவை பார்க்குற ஒரு 26 பேர் இதை பார்ப்பீங்க. இந்த 26 பேரில் ஒரு 4-5 பேர் வச்சு கமெண்ட் செக்ஷனில் இதை நெக்ஸ்ட்டு டிப்ஸ் சொல்லிட்டு போங்க. நான் ட்ரை பண்ணுறேன், கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோ இதோட நல்லா பெட்டராகவே இருக்கும். நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோ எனக்கு எதுவுமே தெரியல, அது எப்படி பொக்கையாக போகுது. நான் செக் பண்ணவே இல்லை. அந்த புக்கு எதுக்குன்னு தெரிலங்க. அந்த புக்கு எங்கே யூஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. நான் தெரிஞ்சு அதுவும் சொல்லுங்கள். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா கூட அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது கரெக்டாக செக் பண்ணுறேன். ஓகே இங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா நான் இருக்குது. இப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணுறேன் இப்போ ஒன்று இருக்குன்னு. இது என்னன்னு தெரியல. தூக்கி வீசலாம், கலாசிடலாம், தேவையில்லை. இது எங்கே, இந்த வழி எங்கே போகுதுன்னு தெரியல. போய் பார்ப்போம். முதல்ல இது வெளியே போய் விட்டுருமோ, வீட்டுக்கு வெளியே அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கா? என்னடா இது ஏதோ ஒரு ஷட்டர் மாதிரி ஏதோ வந்துருக்கு.
ஓ ஓகே, கேஸ் லைன். ஆஹா, இது வந்துட்டு இந்த வீட்டுக்கு இந்த பக்கங்க அங்கே ஒரு கதவு இருந்துச்சு, ஒரு சின்ன ரூம். அந்த ரூமுக்குள்ள உட்காந்து நம்ம இப்போது இருக்கோம். இங்கே இது வந்துட்டு இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஒரு பிளேஸ் இருக்குது, இங்கே நம்மளுக்கு ஏதாச்சும் ஐட்டம்ஸ் கிடைக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டைம் இதுவும் செக் பண்ணி பார்ப்போம். இது கேஸுக்கு தேவையான ஒரு பொருள் தான், நம்ம போட்டு பார்ப்போம். இது போட முடியுமாடா தம்பி எங்கேயாவது? இங்கே எதுவும் போடுறதுக்கு இதுவே இல்லையாடா, இது திறந்து பாரு. இங்கே இல்லை, இங்கேயும் போட முடியாது. ஸோ இது வேஸ்ட்டு. வெயிட் அ மினிட், சவுண்ட் வந்துருச்சு, இப்போ வருவா. இங்கே என்ன இருக்குது? ஏங்க வெப்பன் கீங்க. இனிமேல் நீ ஆட்டத்தை மட்டும் பாருடா. இந்த வெப்பன் கீயை வச்சு அங்கே இருக்கிற ஒரு கன்னை எடுத்து இவனை நான் போட்டு தர போகிறேன். இனிமேல் தான் ஏசினோடைய ஆரம்பம். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறதுங்க, நம்ம ஒரு விஷயம் நான் பண்ண ஆரம்பிச்சு நம்ம அதில் சீக்கிரமாக ப்ரோ ஆயிடுறோம். அந்த தைரியத்தில் தான் வந்துட்டு நான் யூடியூப் கையில் எடுத்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ரோ பிளேயர்ஸ்லாம் என்ன சகஜமாப்பா, வெப்பன் எடுத்தாச்சு, அவ்வளோதான். இது மேலே போனோமா, போயிட்டு அந்த வெப்பனை எடுத்தோமா, போட்டோமா, எஸ்கேப் பண்ணோமா, அவ்வளோதான்டா. போனடா டே, இனிமேல் நான் தான் இந்த மாதிரி ஒரு பொக்க கேம்லாம் நான் இவ்வளோ நேரம் பயந்துக்கிட்டு இருந்தேன்னே. ஓடு 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 ஓடு. இதுக்கு தான் வந்துட்டு ஓவராக வாய் பேசக்கூடாது. தேவையெல்லாம் வாயை பேசி பார்த்தீங்களா அவுட் ஆகிட்டேன். ஸோ நான் அவுட் ஆனதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்கில் யூஸ் இல்லை. ஸோ ஸ்கில் யூஸ் இல்லை நண்பர்களே, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபோன் யூஸ். ஓ ஓகே, இங்கே ஒரு என்ன இங்கே வீல் கிராக் இங்கே இருக்குடா. சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் கணக்கில் எடுத்துக்கக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் இவ்வளோ நான் பழி வாங்க தான் போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த கேமை நான் முடிக்க தான் போகிறேன். இந்த கேமை நாளைக்கே நான் முடித்து அதுக்கப்புறம் இன்னொரு கேம் நான் முடிக்க தான் போகிறேன். அதை நீங்கள் பார்க்க தான்டா போகிறீங்க. இனிமேல் என்னோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இதில் நான் ஏகப்பட்ட விஷயம், நான் கண்டிப்பாக நிறைய விஷயம் மிஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் என்ன மிஸ் பண்ண எனக்கு தெரியாது. ஒரு வேளை நீங்கள் ஏதாவது நோட் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. கண்டிப்பாக ஒரு 26 பேர் தான் ஸ்டார்டிங் வீடியோ பார்ப்பீங்களே, ரெக்கமெண்ட் ஆகும். அவங்க ஃபுல் லைக் போட்டுருங்க வீடியோக்கு மட்டும். அப்போ தான் நீங்கள் லைக் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நல்லா ரெக்கமெண்ட் ஆகும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியும் எந்த அளவுக்கு இதுவுமே குவாலிட்டியாக இருக்காது. வாய்ஸாக இருக்கட்டும், எதுவுமே. இது எப்படி நான் ரெக்கார்டு பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ரூமில் என் ஃபோனை எடுத்துகிட்டு என் வாய் பக்கத்தில் வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி ரெக்கார்டு பண்ணியும் உங்களுக்கு அது அப்படி தான் கேட்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமாகவே அது ரெடி ஆகிடும். இன்னும் நெக்ஸ்ட் வீடியோ நான் இம்ப்ரூவ் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ்மெண்ட் நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லாயலான ஒரு யூடியூபராக இருப்பேன். எல்லாத்துக்கும் அப்புறம் நான் ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் நானும் இருப்பேன். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீடியோ இருக்குது. நெக்ஸ்ட் வீடியோ நல்லா இருக்கும். ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே டியூன்ட், பீஸ்.